அனைவருக்கும் வணக்கங்க. நான் சீனிவாசன் பேசுகிறேன், அவர் லைஃப் மேட்ரிமோனியிலிருந்து. இந்த பதிவு டாக்டர் பெண்கள் மற்றும் ஆண்களுக்காக இந்த பதிவை வெளியிடுறேங்க. இந்த மாதம் அக்டோபர் மாதம் தொடக்கத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற பெண்கள் மற்றும் ஆண்களுடைய எண்ணிக்கை, அதாவது டாக்டரில் இருக்கிறவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா, சுத்த ஜாதக பெண்கள் பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு கீழே இருக்கிற பொண்ணுங்க 90ங்க, 30 வயசுக்கு மேலே இருக்கிற பொண்ணுங்க 54ங்க. செவ்வாயில் 30 வயசுக்கு கீழே இருக்கிற பொண்ணுங்க 74, 30 வயசுக்கு மேலே இருக்கிற பொண்ணுங்க 41ங்க. ராகு கேதுல 30 வயசுக்கு கீழே இருக்கிற பொண்ணுங்க 32, 30 வயசுக்கு மேலே இருக்கிற பொண்ணுங்க 28ங்க. ராகு கேது செவ்வாயில் 30 வயசுக்கு கீழே இருக்கிற பொண்ணுங்க 21, 30 வயசுக்கு மேலே இருக்கிற பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா 19ங்க. இதே டாக்டர் பையங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா, சுத்த ஜாதக பையங்க 30 வயசுக்கு கீழே இருக்கிற பையங்க 28ங்க, 30 வயசுக்கு மேலே 41 பையங்க இருக்காங்க. செவ்வாய் ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 30 வயசுக்கு கீழே 17, 30 வயசுக்கு மேலே 23ங்க. ராகு கேதுல 30 வயசுக்கு கீழே இருக்கிற பையங்களோட எண்ணிக்கை 8, 30 வயசுக்கு மேலே 17ங்க. ராகு கேது செவ்வாயில் 15 பையங்க 30 வயசுக்கு கீழே இருக்காங்க, 30 வயசுக்கு மேலே 12 பேருங்க. மொத்த பொண்ணுங்க பார்த்தீங்க அப்படின்னா 359ங்க. பையங்க டாக்டர் பையங்க 161ங்க. இந்த ஜாதகம் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆடியோவோட இந்த பொண்ணுக ஜாதகம் எல்லாமே இந்த 359 பொண்ணுகளுடைய ஜாதகமும் உங்களோட நீங்கள் டாக்டர் பையங்க குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு இதில் வெளியிட்டுருவோங்க. அதே மாதிரி பொண்ணுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 161 பையங்களுடைய விவரமும் இந்த குரூப்பில் வெளியிட்டுறோம். இதில் உங்களுக்கு எந்த பையன் மேட்ச் ஆகுது, எந்த பொண்ணு மேட்ச் ஆகுதோ அதை நம்ம ஆஃபீஸுக்கு தெரியப்படுத்துங்க. அந்த பொண்ணு இப்போ பையனுக்கு பார்க்குறீங்கன்னா எத்தனை பொண்ணுங்க மேட்ச் ஆகுதோ அத்தனை பொண்ணுனுடைய விவரம் எங்களுக்கு அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வீட்டுக்கு பையனுடைய ஃபோட்டோ ஜாதகம் அனுப்பிச்சி விட்டு அவங்கள பார்க்க சொல்லிடலாம். அதே மாதிரி உங்களுக்கும் அதே மாதிரி பையன் மேட்ச் ஆகுதுன்னா சொல்லுங்கள், அந்த பையன் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு பார்க்க சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பொண்ணுக்கு பார்க்குறீங்க, பையனுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா கல்யாணத்துக்காக நம்மளுடைய நிலை என்ன, நம்மளை யார் ஏற்றுக்கிறாங்க, நாம் யார் ஏற்றுக்கிறோம், நம்ம கல்யாணம் தடைபடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு குடும்பமாக உட்காந்து யோசிங்க. நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, எங்கள் பையன் எங்கூட பேசுகிறதில்ல, என் பொண்ணு எங்கூட பேசுகிறதில்ல, ஏதோ ஹாய் பாய் பேசி சொல்கிறோம், அந்த மாதிரி தான் பேசிக்கிறாங்க, சரியாக எங்கூட பேசுகிறது இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பமாக உட்காந்து பேசுங்க. அப்போ தான் பொண்ணோடைய விருப்பம் என்ன, அப்பா அம்மாவோட விருப்பம் என்ன, எதனால் கல்யாணம் தடைபடுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்பட முடியும். இது பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி இதை செய்யுங்க. உங்கள் பொண்ணும் பையனும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் பொண்ணும் என் பையனும் என் பொண்ணு வீட்டுக்காரரும் சரி பையன் வீட்டுக்காரரும் சரி இதை சொல்கிறாங்க, எங்களுக்கு சரியாக ரெஸ்பெக்ட் கொடுக்கறதில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த மதத்துலேயும் சரி எதுலேயுமே சரி தாய் தந்தையருக்கு தான் முதல் இடம். அதனால் தாய் தந்தையரை மதிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா அது எக்காரணத்துக்கு கொண்டு அது சரியான விஷயமே கிடையாதுங்க. அப்போ அந்த பர்சனும் தாய் தந்தையரை மதிக்காத பர்சனும் சரியான பர்சனே இல்லைன்னு தான் நான் படிச்சிருக்கேன். அது திருக்குறளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தினுடைய வேதங்களாக இருந்தாலும் சரி. அதனால் பையங்களுக்கும் பொண்ணுகளுக்கும் சொல்கிறேன், அப்பா அம்மா பேச்சை கேளுங்க. அவங்களுடைய பேச்சுக்கு வாதிடலாம், தப்பில்லை. அவங்க 1 மணி நேரம் பேசுகிறாங்க, ஒரு விஷயத்த சரின்னு பேசுகிறாங்க அப்படின்னா அது நீங்கள் தப்புன்னு உங்களுக்கு உணர்றீங்கன்னா வாதிடுங்க. ஆனால் அவாய்ட் பண்ணாதீங்க அந்த விஷயத்தை. நீங்கள் பேசுகிறது சரியாக இருக்கலாம், அதுக்காக அப்பா அம்மா பேசுகிறது எல்லாமே சரியாக இருக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் அவங்களுக்கு மரியாதை கொடுங்க.
மதிக்கிறது இல்லைங்கிறது தான் இப்போ பிரச்சனை. அதனால் வந்து அந்த பேச்சுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். அவங்களுக்கும் புரிய வைக்கலாம் இல்லையா, அப்பா அம்மாவுக்கும் புரிய வைக்கலாம் இல்லையா நீங்கள் பேசுகிறது சரின்னு. அதை செய்யுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வழக்கமாக நான் சொல்கிறதானுங்க என்னென்னா, இப்போ நாம் எல்லாமே பையங்க பொண்ணுக இருக்கிறத அனுப்பிச்சி விட்டுறோம். இதில் கொஞ்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருமே இல்லை, இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மேலே 500 ஃபைலாகட்டவே வச்சுருக்கோம். 500 பேர் வந்து பொண்ணுகை பையங்களுடைய ஃபைல் இருக்குது. இந்த 500 பேர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா 400 பேர் வந்து நல்லா கேரிங்காக இருக்கீங்க. ஆனால் அந்த 100 பேர் கிட்டத்தட்ட 100 பேர் வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணினது சரி, ஆனால் அவங்க வந்து எந்த ஒரு விவரமுமே கேட்குறதில்ல. இப்போ பையனுக்கு பார்க்குறதாகட்டும் பொண்ணுக்கு பார்க்குறதாகட்டும், நீங்கள் வந்து இது எனக்கு இந்த பையன் மேட்ச் ஆகுது, இந்த பொண்ணு மேட்ச் ஆகுதுன்னு எதுவுமே சொல்கிறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கூட இதை வந்து கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. உங்கள் குழந்தைங்க தான், நீங்கள் தான் கேர் பண்ணணும். ஆனால் நீங்கள் கேர் பண்ணிக்கிறதில்ல. நான் வேறு மேட்ரிமோனியில் நான் கேர் பண்ணிகிட்ருக்கேன், அவங்க மேலே அக்கறை எடுத்து நான் பார்த்துட்ருக்கலாம், அந்த திருமண தகவல் மையத்தில் பார்க்கலாம், இந்த புரோக்கரை வச்சு பார்க்கலாம், எல்லாமே சரி தான். அப்படி இவங்ககிட்டயே நாம் வந்து கேட்கணுன்னு என்ன இருக்குது. ஆனால் நம்மளை வந்து இப்படி சொல்கிறாங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் பாருங்கள், எல்லா மேட்ரிமோனியில் விட நாம் தான் அதிகமாக வச்சுருக்கோம் டாக்டரில். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்க இப்போ நம்மக்கிட்ட நீங்கள் வந்து கேர் எடுத்துக்கல அப்படின்னா மற்ற பக்கம் எப்படி கேர் எடுத்துக்குவீங்கன்னு நான் நினைக்கிறது. அதனால் சொல்கிறேன், இப்போ மற்ற இடத்த விட நம்ம வந்து கம்மியாக இருக்குதுன்னா இன்னொரு பக்கம் நிறையா இருக்கிற பக்கம் கேர் எடுத்துப்பாங்க, அவங்க அங்கே போய் பார்த்துட்ருப்பாங்க அப்படின்னு நான் யோசிக்கலாம். இப்போ அப்படி யோசிக்கிறதுனால எனக்கு என்ன ஒரு யூஸும் இல்லை. நீங்கள் கேர் எடுத்துக்கிறது எடுத்துக்காதது உங்கள் குழந்தைகளோடது. ஆனால் எடுத்துக்கலையே அப்படின்னு நான் கொஞ்சம் வருத்தப்படுறதுனால நான் இதை பேசுகிறேன். வழக்கமாக நான் மாதம் இதை திரும்ப திரும்ப பேசுகிறேன். ஏன்னா அவங்களோட லைஃப் போயிட்டுருக்குதுங்க. அது வாழ்க்கை விஷயம் இல்லையா. அதனால் வந்து இது நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து கட்டாயம் இதை நீங்கள் வந்து பார்த்து தான் ஆகணும். அது மட்டும் இல்லை, பார்த்திங்கன்னா ஒரு சில பையங்களும் சரி, ஒரு சில பொண்ணுகளும் சரி, டைரெக்டாக அவங்க பதிவு பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, எங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஒருத்தர் 2 பேர் சொல்கிறது, எங்கள் பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் ஓகே பண்ணுறத வந்து எங்கள் அப்பா அம்மா ஓகே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. காரணம் என்னென்னா, இப்போது அவங்க வந்து ஏதோ ஒரு லவ் பண்ணுறாங்க, ஒரு வேறு சமுதாயம் வேறு எதுவோ இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் வந்து அதுக்கு ஒரு தடை சொல்கிறதோ இது வேண்டான்னு சொல்கிறதுலையோ ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இப்போ ப்ரொஃபைல் பார்க்குறோம், நார்மலாக ஒரே சமுதாயத்தில் பார்க்குறோம், ஒரு எஜுகேஷனில் பார்க்குறோம், ஒரு வளர்ந்த பொண்ணுங்க வளர்ந்த பையங்க இப்போ அவங்க முறைப்படி தான் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்சது நீங்கள் அதாவது அவங்க நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறது என்னென்னா, எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு எஜுகேஷன் சரியாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆனால் எங்கள் அப்பா வந்து சொல்கிற ஜோசிகாரர் வேண்டான்னு சொன்னதுனால எனக்கு வந்து அந்த பிள்ளைய வந்து ஓகே பண்ணல, எங்கள் அப்பா ஓகே பண்ணல, எங்கள் அம்மா ஓகே பண்ணலன்னு சொல்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப, அது என்னால் எப்படி நாம் போய் அப்பா அம்மாட்ட சொல்கிறது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து இன்டைரக்டாக எனக்கு இது வந்து நீங்கள் குரூப்பில் பேசுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் இதை பேசுகிறேன். அப்பா அம்மாவுக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து நல்ல குடும்பமாக நல்ல பையனா நல்ல பொண்ணான்னு பாருங்கள். அவங்க தான் எஜுகேஷன் பார்த்துட்றாங்க. மற்றபடி இந்த ஜாதகம் மற்றபடி விவரங்கள் உங்களுக்கு உங்களோட நம்பிக்கைக்கின்னு காரணமாக வந்து உங்கள் பையனோ பொண்ணோ அது சரியானதாக தான் கொண்டுட்டு போகிறோன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் உங்கள் ஜோசிகாரர் சொல்கிற பையனையோ பொண்ணையோ
அவங்களுக்கு பிடிக்கும்னு நீங்கள் நினைக்கிறது அது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல. உங்கள் ஜோசிகாரர் வந்து பொருத்தம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு அந்த பையனுக்கு பொண்ணுக்கு பிடிச்சிடுமா? யோசிச்சு பாருங்க. அடுத்து இந்த பொண்ணு வீட்டுக்கு நான் ஒன்று சொல்லணுங்க. என்ன அப்படின்னா, உங்கள் வீடாக இருந்தாலும் சரி, எங்கள் வீடாக இருந்தாலும் சரி, யாருமே நாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணு வந்து நல்லா இருக்கணும்னு தான் நினைப்போம். யாரும் கெட்டு போகட்டும்னு நினைக்க மாட்டோம். அப்படி இருக்க என்னன்னா, இந்த பொருளாதார ரீதியாக வந்து பையங்களை பார்க்குற போது பார்த்திங்கன்னா, ஒன்றா நம்ம அந்தஸ்துக்கு இருக்கணும், அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு மேலே இருக்கணும்னு தான் நினைப்போம். இது சரிதான். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சில மறுமணத்தில் எனக்கு வர்றது எப்படி இருக்குது அப்படின்னாங்க, அதாவது எங்களை விட வசதியாக இருக்கிற பையன் வீட்டுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தோம். அவங்க வந்து எல்லா விஷயத்துலேயுமே வந்து எங்களை வந்து குறைச்சி பேசுகிறாங்க. என்னால் போய், அதாவது அந்த பொண்ணோட அப்பா அம்மா சரியாக அவங்களுக்கு சமமாக உட்காந்து கூட எங்களால் பேச முடியல. என் பொண்ணு வந்து ஒரு விஷயம் செய்யும்போது இதில் முன்ன பின்ன பழக்கம் இருந்தால் தானே இதை செய்ய முடியும் அப்படின்னெல்லாம் பேசுகிறாங்க. ஒரு காரில் உட்காரும்போது கூட, கார் இல்லாத இடத்த வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோன்னா அந்த இந்த டோர் சாத்துறாங்க இல்லைங்களா, அதில் கொஞ்சம் சவுண்டாக சாத்திட்டா கூட அதுக்கு கூட சொல்லி காமிக்கிறாங்க. இது பழக்கம் இருந்தால் தானே இப்படி செய்ய முடியும் அப்படின்னு எல்லா விஷயத்துக்குமே வந்து அவங்க சொல்லி காமிக்கிறாங்க அப்படின்னெல்லாம் வந்து அந்த மறுமணத்துக்காக வந்தவங்க சொன்னாங்க. அது நிறையா இது மாதிரி வருதுங்க. அதனால் வந்து நீங்கள் வசதி அதிகமாக கொடுக்குற இடத்துல அவங்க நம்மளை மதிப்பாங்களா இல்லை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு பார்த்து அவங்களுடைய குணநலன்கள் பார்த்து பொண்ணு கொடுங்க நாளைக்கு. ஏன்னா நானாக இருந்தாலும் எங்கள் வீட்டு பொண்ணை வந்து ஒரு நல்ல இடத்துல கொடுக்கணுன்னு தான் நினைப்பேன். ஆனால் அந்த இடத்துல அதுக்குண்டான அவங்களுடைய மனநிலை அதுக்கு இருக்குதா அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஏன்னா அப்புறமேல் வந்து கஷ்டப்படக்கூடாது இல்லையா, அந்த பொண்ணு காலம் ஃபுல்லாக கஷ்டப்படணும் அப்புறம். அதனால் அது பார்த்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பையன் வீட்டுக்கு அப்படி தான். உங்களுக்கு நீங்கள் சொத்து நிறைய இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி இருக்குது. இது நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். கொஞ்சம் அந்த பொண்ணு நல்ல பொண்ணா, நல்ல குடும்பமாக, அந்த பொண்ணு நம்மளுக்கு எல்லா விஷயத்துலேயும் மேட்ச் ஆகுவாங்களா அப்படின்னு பாருங்கள். கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்குன்னா அது அவங்க நீங்கள் எத்தனை தான் சொத்தாக இருந்தாலும், இப்போ உங்களுக்கு ஒரு 10 கோடி ரூபா இருக்குதுனாலும் பொண்ணு வீட்டில் 100 கோடி ரூபா இருந்தாலும் அந்த 100 கோடி நம்மளுக்கு வரணுங்கிற எண்ணத்தோட கல்யாணம் பண்ணாதீங்க. அந்த பொண்ணு நம்மளுக்கு நல்லா இருக்கணும், அந்த பொண்ணு வந்து நம்ம வம்சத்தை வந்து விருத்தி பண்ணணும், நம்மளுடைய பையனுக்கு அது வாழ்க்கை அப்படின்னு பாருங்கள். காசு பணம் சம்பாரிச்சுக்கலாம். உங்கள் பையனுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா அந்த பொண்ணு நல்ல பொண்ணா நல்ல குடும்பமானு பார்த்து எல்லா விஷயத்துலேயும் நல்லா இருக்காங்களா, அதாவது பொருளாதாரங்கிறத தவிர மற்ற எல்லாம் நல்லா இருக்காங்களான்னு பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, அந்த பொண்ணு நம்ம வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு போகட்டுமே. கொஞ்சம் வாழ்க்கைங்கிற ஒரு விஷயமா பாருங்கள். இந்த இடத்துல பிஸ்னஸாக பார்க்காதீங்க தயவு செஞ்சு. அதுவும் பையனுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் வந்து அதாவது பையன் மட்டும் இல்லை, பொண்ணு 2 பேர்த்துக்குமே சொல்கிறேன், ஆயுள் நாட்கள் ரொம்ப கம்மியாயிட்டே வருது. அநேக நோய்கள் வருது, பொல்யூஷன் எல்லாமே கெட்டு கிடக்குது, வாட்டர் கெட்டு கிடக்குது, எல்லாத்துலேயும் கெட்டு கிடக்குது. ஆயுள் நாட்கள் ரொம்ப நாளுக்கு நாள் கம்மியாயிட்டே வருது. பார்த்தீங்கன்னா இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடியே எல்ஐசியில் வந்து பார்த்திங்கன்னா 60 வருஷத்து வரைக்கும் பாலிசி போட்டுக்கலாங்கிறத வந்து 50 வருஷமாக கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளோ இறப்பு வீதம் அதிகமாகுது. ஒரு 50 வயசுக்கு மேலே பாலிசியோடு போட முடியாது. ஆனால் இப்போ 30 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறது. அப்போல்லாம் முன்னாடியே கல்யாணம் பண்ண காலத்துலேயே அந்த நிலமை. அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பாருங்கள். காசு பணம் சம்பாரிச்சுக்கலாம். எந்த ஒரு விஷயமே இதில் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா,
சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து நாம் ஏற்படுத்திக்கிறதுங்க. அது ஒரு பொருள் நம்மளுக்கு கொடுக்கறதில்ல. இப்போ உதாரணத்துக்கு ஊட்டி போகிறோம்னு வைங்களேன். ஊட்டியில் போய் ஒரு செடியை பார்க்குறோம், ஒரு பூவை பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு சந்தோஷம் கிடைச்சிக்குதுன்னு நாம் வந்து உணர்றோம் அப்படின்னா எங்கிருந்து வருதுன்னா அந்த சந்தோஷம் நம்ம மனசில் இருந்து தான் வருதுங்க. இப்போ அதே பார்க்கில் அந்த பார்க்குக்கு பக்கத்தில் வீடு இருக்கிறவங்கள போய் கேட்டோம் அப்படின்னா இதை பார்த்தெல்லாம் சந்தோஷப்படுறதுக்காக இங்கே வர்றாங்களா அப்படிங்கிற ஒரு உணர்வோடு தான் அவங்க இருப்பாங்க. அந்த பூவுலேயோ அந்த செடியிலையோ இல்லைங்க சந்தோஷம். நாம் இதை பார்த்தா நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம் அப்படின்னு நாமளே கிரியேட் பண்ணுற விஷயம்தான் அது. அப்படி இத்தனை சொத்து இருந்தால் தான் நம்மளுக்கு சந்தோஷம் அப்படின்னு ஆல்ரெடி நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கலாம். அதிலிருந்து தான் நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கிறீங்களா தவிர அந்த பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதில்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்கு இவ்வளோ தூரம் நான் இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இந்த பொருளாதார ரீதியாக வந்து பார்க்குற போது கல்யாணம் தள்ளி போகுது அப்படிங்கிறதுனாலையும் கல்யாணத்துக்கு அப்புறமும் வந்து அந்த பொண்ணு வீட்டில் பொருளாதாரம் கம்மியாக இருக்கிறதுங்கிறத சொல்லி காமிக்கிறதுனாலையும் அவங்க பாதிக்கப்படுறதுனால நான் சொல்கிறேன். பொருளாதாரத்தையோ இல்லை பொருளையோ சொத்து பத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அது வந்து நம்ம பயன்படுத்துகிற பொருள் தான். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸில் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நாள் முன்னாடி ஒரு சிலர் வந்து 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆயிருக்கலாம், ஒரு 6 மாதம் இப்படி கூட ஆயிருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் பதிவு பண்ணும்போது உங்களோட நிலை வந்து ஒரு ரேஞ்சில் இருந்திருக்கும், ஒரு நிலையில் இருந்திருக்கும். யூஜி படிச்சுருந்துருப்பார், இப்போ பிஜி படிச்சுட்ருக்கலாம், இல்லை பிஜி படித்து முடிச்சிருக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அசட் வந்து நீங்கள் வாங்கியிருக்கலாம். அப்புறம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் தீவிரமாக ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணுறவங்களாம் இருந்திருப்பாங்க. ஆனால் அப்போ எனக்கு ஜாதகம் பார்க்குறது பற்றுதல் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சிருக்கலாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது சொத்து அதே மாதிரி இப்போ எனக்கு இப்படி தான் வேணும்னு எதிர்பார்த்துருக்கலாம். அது இப்போ கொஞ்சம் குறைச்சி கூட நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய நீங்கள் வந்து இந்த ஆடியோ கேட்குறவங்க நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா ஆஃபீஸுக்கு கால் பண்ணி நீங்கள் இப்படி எனக்கு திருத்தம் இருக்குது, இதை வந்து எனக்கு திருத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதை நாம் வந்து திருத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.